கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எலிசா சொல்லுகிறார், உன் கண்கள் திறக்கப்பட்டது, இப்பொழுது பார் என்று சொல்லுகிறார். கண்கள் திறக்கப்பட்டது. எலிசா பார்க்கிறான். சுற்றிலும் பார்க்கும் பொழுது அந்த பலத்த ராணுவங்களுக்கு நடுவிலே ஒரு மிகப்பெரிய ராணுவம், அக்கினி ரதங்களும் குதிரைகளும் தேவதூதர்களும் பாளையம் இறங்கியிருப்பதை அந்த வேலைக்காரன் பார்க்கிறார். அப்போது எலிசா சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும். என் வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனையை காட்டிலும் என்னோடு இருக்கிற தெய்வம் தருகிற ஆசீர்வாதம் பெரியது. ஆமென். இந்த பாதுகாவல் என்பது தெய்வத்தை விசுவாசிக்கிற, சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும், ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் தேவதூதர்கள் மூலமாக காவல் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் தெய்வத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிறதான பாளையம் இறங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, வல்லரசை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்களோட அகக்கண்களால் காண முடியும். அடுத்தது என்ன? நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் சத்துருடைய கண்கள் அடைக்கப்படும். சத்துருடைய கண்கள் அடைக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஜெபிக்கிறார் எலிசா, ஆண்டவரே அவருடைய கண்களை நீர் மயக்கும் ஆண்டவர். இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்த தெய்வம் அந்த சத்துருடைய கண்களை மூடுகிறார்.